திமுகவினர் நடத்துகிற தனியார் பள்ளி மாணவர்களுக்கு ஒரு மாதிரியான கல்வி, அரசு பள்ளி மாணவர்களுக்கு வேறு மாதிரியான கல்வியா? ஈக்குவல் எஜுகேஷன் வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி கையெழுத்து பேர் இயக்கத்தை நடத்துகிறது. அனைத்து தமிழர்களும் இதற்கு ஆதரவு தர வேண்டும் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ராஜீவ் காந்தி பிரதமராக இருக்கிறதே இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஃப்ரேம் பண்ணப்பட்டது. அதில் உள்ளூர் மொழி ஆங்கிலம், மூன்றாவதாக ஹிந்தி அல்லது சம்ஸ்கிருதம் தான் இருந்தது. இவங்க ஆட்சியில் இருந்த 10 வருஷமும் கூட அப்படித்தான் இருந்தது. ஆனால் அப்போவெல்லாம் வாயில் நல்ல பிளாஸ்டிக் போட்டு சீல் பண்ணி வச்சு கொண்டு இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ அது பற்றி ரொம்ப கூச்சல் போட ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் தப்பாக நினைக்கலைன்னா ஒரு பழமொழி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, லேடி ப்ரொட்டஸ்டிங் டூ மச்னு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் தமிழ் மொழி வெறும் பேசும் மொழியாக மாத்திரம் மாற்றிக்கொண்டிருப்பது இந்த திராவிடியன் ஸ்டாக் அரசாங்கத்தால். என்றால் 1967 வரை முதல் 5 ஆண்டுகள் ஆரம்ப பள்ளியில் தமிழ் படிக்காமல் யாரும் ஃபஸ்ட்டு ஃபார்முக்கு வர முடியாது. 6th ஸ்டாண்டர்டுங்கிறது தட் வாஸ் கால்ட் ஃபஸ்ட்டு ஃபார்ம் 67. துரதிருஷ்டவசமாக அப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முக்கு வந்தவன் ராஜா. அப்போ இவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் பல்வேறு பிற்போக்கு நடவடிக்கைகளில் ஈடுபட்டாங்க. அறம் செய்ய விரும்பினா ஐயோ நல்லதெல்லாம் மாணவர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடாது, நம்ம ஆட்டையை போட விரும்புங்கிறதுக்காக ஆட்சிக்கு வந்திருக்கோம். அதனால் அதெல்லாம் எடுத்துட்டாங்க. அதே மாதிரியே நீங்கள் பார்த்தீங்கன்னா கரிக்குலத்தில் ஹிந்தி நீக்கப்பட்டது. சரி, இன்றைக்கி கூட முதலமைச்சர் என்ன சொல்கிறார், இருமொழி கொள்கை தான் எங்கள் கொள்கைன்னு. அப்படியா இருந்தால் உங்கள் குடும்பம் நடத்துகிற சன்ஷைன் மாண்டிசோரி ஸ்கூலில் நீங்கள் 3வது மொழியாக எதுவும் வச்சுருக்கக்கூடாதுல்ல. இப்போ என்ன சால்ஜாப் சொல்கிறாங்க ஊடக நண்பர்கள் கூட, அதாவது முதலமைச்சர் எவ்வளோ தூரம் வெற்றி பெற்றிருக்காருன்னா உங்களை மாதிரி இருக்கிற சில நண்பர்கள் கூட அவர் சொன்னதை சொல்ல வைக்கிறார். காரணம் என்ன, உங்களை யார் சிபிஎஸ்சி சிலபஸில் ஸ்கூல் ஆரம்பிக்க சொன்னது? நாடு பூரா சேர்ந்து ஸ்டாலின் குடும்பத்துக்கிட்ட நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்கூல் ஆரம்பணும்னு கேட்டு அதனால் இவங்க ஆரம்பித்தது மாதிரி இல்லை. எதுக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க? 1 லட்சம் 1.5 லட்சம் ஃபீஸ் அப்போ தானே வாங்க முடியும். வியாபார நோக்கத்துக்குன்னா அது. ஆனால் ஒரு விஷயம் பாராட்டணும், திராவிட முன்னேற்ற கழக இந்த டாக் ஷோவில் வர்றவங்க எல்லாம் அது வியாபாரம் தனிப்பட்ட. உங்களுக்கு மொழி வியாபாரம் தான். ஹிந்தி சம்ஸ்கிருதம் சொல்லி கொடுத்தா 1.5 லட்சம் ஃபீஸ் வாங்கலாம். அதுக்காக என்ன ரெட்ட வேஷம்? ஸ்டாலின் அவர்களுக்கு எள்ளு முனை அளவேனும் தமிழ் பற்று இருக்குமானால் உங்கள் சன்ஷைன் ஸ்கூலை நீங்கள் சமச்சீர் பள்ளிக்கூடமாக மாற்றுங்க. எத்தனை ஸ்டூடெண்ட் அதில் கண்டினியூ பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். தேசிய கல்விக் கொள்கையின்படி நாம் என்ன சொல்லியிருக்கோம், 2019 ஆகவே நாடகம் போடுறாங்க. இப்போது நேற்றைய தினம் சர்வகட்சி கூட்டமே என்ன அவசியம்? ஏனென்றால் மொழி கொள்கையிலே உங்களுடைய இரட்டை வேடத்தை மக்கள் புரிந்து கொள்ள துவங்கிவிட்டார்கள். இனிமே திமுகவோட பருப்பு வேகாது. இந்த தமிழ் மொழியை சொல்லி நீங்கள் வியாபாரம் பண்ண முடியாது, அரசியல் வியாபாரம். அதனால் அது தோற்றுப்போன காரணத்தால், ஏன்னா நான் பார்த்துருக்கேன் நீங்கள் நடத்தின ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்கள். அவர் சொல்கிறார் நாங்கள் எந்த மொழிக்கும் விரோதமாக இருந்ததில்லை, அதை கலைஞரே பேசியிருக்கார் அப்படின்லாம் இல்லை. நான் தெளிவாக பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். நீங்கள் போட்ட கோஷம் என் காதால் கேட்டிருக்கேன். அத்தை மகள் தமிழ் இருக்க, ஆசைக்கு ஓர் ஆங்கிலம் இருக்க, ஹிந்தி எதற்கு? இதுதானே நீங்கள் போட்ட கோஷம். அது மாத்திரமா? ஒரு மாட்டு வண்டியில், எல்லா ஊர்லேயும் நடந்திருக்காது, ஒரு மாட்டு வண்டியில் ஹிந்தின்னு சொல்லி கருப்பு அங்கி போட்டு ஒரு சோளக்கொள்ள பொம்மை, அதுக்கு செருப்பு மாலை போட்டு விளக்கு மாத்தால் அடித்து கூட்டம் நடத்துனீங்களா இல்லையா? எல்லா ஊர்லேயும் அதான் நடந்தது. ஆகவே நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுட்டு அன்னைக்கு நீங்கள் இந்த குற்றம் பண்ணலை. என்னது? சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்தி ஹிந்தி சம்ஸ்கிருதம் சொல்லி கொடுக்குற தப்பு அன்றைக்கி பண்ணலை. அதனால் உங்கள் பேச்சு எடுபட்டு. ஆனால் இன்றைக்கி இட் இஸ் நாட் 65. திருப்பி முதலமைச்சர் சொல்ல ஐ சேலஞ்ச் ஹிம், 65 மீண்டுமா அப்படிங்க கொண்டு வாங்க. இன்றைய தினம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் கூட ஏன் அரசு பள்ளி மாணவர்களுக்கு அதை தடுக்க வேண்டும்? ஏன்னா இன்றைக்கி அதிகமான மாணவர்கள் படிக்கிறது எதில்? 56 லட்சம் பேர் தனியார் பள்ளிக்கூடங்களில் படிக்கிறாங்க, 52 லட்சம் பேர் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க. இப்போவே அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களோட எண்ணிக்கை சுருங்கி கொண்டே வருகிறது. அதனால் இந்த தேசிய கல்விக் கொள்கை என்பது வெறும் லாங்குவேஜ் சென்ட்ரிக் இல்லை, பல்வேறு விதமான திட்டங்கள் அதில் இருக்குது. அதில்
this government is fraudulent in implementing those things. மகேஷ் பொய்யாமொழி அவர்களே போட்டிருக்கீங்களா? நீங்கள் ஏற்கனவே இன்னொரு குற்றம் பண்ணுறீங்க, தமிழ் விரோதம். உங்கள் மகனை ஃப்ரெஞ்சு படிக்க சொல்கிறீங்க, உங்கள் மகனே சொல்கிறார் நான் தமிழ் படிக்கலைங்கிறார். அந்த குழந்தை போய் சொல்லாதில்ல, ஆனால் நீங்கள் அதுக்கு ஆதரவு, உங்கள் மகன் படிக்கிறது. ஐ ஆல்சோ சப்போர்ட். ஆனால் ஏன் என்னோட ஏழை தமிழ் விவசாயி, ஏழை தமிழ் தொழிலாளி குழந்தை ஏன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இழக்கணும்? இது எவ்வளோ தூரம் பகல் வேஷம் போடுறீங்க? தமிழ் பக்தரை போலவே பகல் வேஷம் போட்டு ஏமாற்றலாமா நீங்கள்? ஆகவே இது மக்களிடம் இப்போ எடுபடலை. திடீர்னு டீலிமிட்டேஷன் எப்படின்னா, ராத்திரி குழந்தை 12 மணிக்கு படிக்க உட்காந்து அழாரு. ஏம்மா ஏன் அழறான்னு கேட்டால் வாத்தியார் அடிச்சுட்டாங்க. அந்த மாதிரி ஸ்டாலின் தூக்கத்தில் ஏந்து உட்காந்து டீலிமிட்டேஷன் அழறார். இதுக்கு ஒரு சர்வகட்சி கூட்டம். ஆகவே மக்களை திசை திருப்ப எல்லா விதத்திலும் தோற்று போன ஒரு அரசாங்கம். ஏன்னு சொன்னால் இன்றைக்கி தினந்தோறும் பள்ளி குழந்தைகள், பெண் குழந்தைகள் ஆசிரியர்களால் பாலியல் வன்கொடுமை செய்யப்படுகிறது. சென்னையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா போலீஸ் பூத்தில் 13 வயசு பொண்ணை போலீஸ் கற்பழிச்சிருக்கார். இந்த மாதிரியாக தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, எல்லாவற்றையும் விட நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன், இந்தியாவிலேயே போதைப் பொருட்கள் அதிக புழக்கம் இருக்கின்ற மாநிலமாக பஞ்சாப் இருந்தது. இன்றைக்கி தமிழ்நாடு ஃபஸ்ட் பிளேஸ்க்கு வந்திருக்கு. தமிழ்நாட்டை கடனாளி ஆக்கியிருக்கீங்க. நீங்கள் ஆட்சிக்கு வரத்த 4.3 லட்சம் கோடி கடன். இன்றைக்கி இப்போ மார்ச் எண்டோட பார்த்திங்கன்னா 9.3% லேக்ஸு, 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க. அதை என்ன பண்ணினீங்க? ஆகவே தமிழகத்தில் எல்லா விதத்திலும் தோற்றுப்போன ஒரு அரசாங்கம், மக்களை ஏமாற்ற அரசியல் கட்சிகளையே திசை திருப்புவதற்காக நேற்று ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. பட் அந்த கூட்டத்தினுடைய தீர்மானத்துக்கு ஒரு பெரிய அது பேசும் பொருளாக கூட மக்களால் எடுத்துக்கொள்ளப்படவில்லை. இன்றைக்கி நேற்றைய தினம் நாம் சமக்கல்வி எங்கள் உரிமை அப்படின்னு கையெழுத்து இயக்கம் இப்போ துவங்கியிருக்கோம். 1 கோடி கையெழுத்து வாங்குவது என்று பாரதிய ஜனதா கட்சி முடிவு செய்திருக்கு. அதை 90 நாட்கள் நேற்றையிலிருந்து, நேற்று ஒரு ராத்திரியில் 1 லேக் தாண்டியிருக்கோம். அப்போ மக்கள் ஆதரவு எந்த அளவுக்கு, டிஜிட்டல் இப்போ தான் போக ஆரம்பிக்கிறோம். ஆனால் இந்த அரசாங்கத்தோட பயம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, காலையில் கோயம்பேடில் இந்த இயக்கத்தை முன்னாள் ஆளுநர், முன்னாள் மாநில தலைவி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் துவங்கறத போலீஸ் போய் அதை தடுத்து அவங்கள 3 மணி நேரம் கெரோ பண்ணி நிறுத்தி, வாட் அ நான்சென்ஸ். தமிழ்நாட்டில் மிக மோசமான சர்வாதிகார ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு எதேச்ச அதிகார ஆட்சி, மைண்ட்லெஸ் கவர்மெண்ட். இன்றைக்கி 3 மணி நேரம் எல்லாம் உங்கள் நண்பர்கள் தான் தமிழ்நாடு பூரா 3 hours இதை போட்டு பிஜேபி இந்த இயக்கம் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்காக டாக்டர் தமிழிசை இறங்கினாங்க, தமிழ் காப்பாற்றுற மாதிரி. தமிழை அழித்ததே திராவிடியன் ஸ்டாக் தான். ஏன்னா தமிழ் படிக்காமல் 5வது வர 6வது போக முடியாதுன்னு இருந்தது. நீங்கள் ஆட்சிக்கு வர்ற அன்னி வர மறுநாள்லேருந்து அது மாறி போச்சு. இன்றைக்கி நீங்கள் ஊடகத்தில் இருக்கிறதுனால நீ நலமானு கேட்குறத யாராவது தமிழில் நீ நலமானு எழுதுறானா? NEE நீ, NALAMA நலமா அதான் எழுதுறான். தட் இஸ் தி கிஃப்ட் ஆஃப் யூ திராவிடியன் பார்ட்டிஸ். யூ ஹவ் கில்டு தமிழ். தமிழை வெறும் பேசும் மொழியாக மட்டும் மாற்றி இருக்கின்ற தமிழ் விரோதிகள் திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள். அதனால் இந்த கேம்பெயின் மூலமாக நாங்கள் மக்கள்கிட்ட நீங்கள் எவ்வளவு தூரம் தமிழ் விரோதிகள், எதிரிகள், தமிழை அழித்து கொண்டு இருக்குன்னு போய் சொல்லுவோம். ஸோ இட் இஸ் அ பொலிட்டிக்கல் கேம்பெயின். தமிழை விரும்புகிறேன்னு ஸ்டாலின் காட்டாட்டோங்கிறேன்னா, செய்ய தைரியம் இருக்கா உங்களுக்கு? முதுகலும் உண்டா? எல்லாத்தையும் விட்டுருவோம். சகோதரி கனிமொழியினுடைய பையன் ஆதித்யா எந்த ஸ்கூலில் படித்தார்? எங்கிட்ட இது இருக்குது, எவிடன்ஸ். ஏன் உங்கள் பையன் அதில் படிக்கணும்? ஏன் நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிக்க வைக்கலை? அந்த டியூப்ளிசிட்டி. நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு ஹிந்தி கல்வி, சான்ஸ்கிரிட் கல்வி, ஆனால் ஏழை விவசாயி தொழிலாளினா அவங்க குழந்தை கூடாதா? குறவழியை நெருக்குவீங்களா? அதுதான் ஃபேசிசம். தி மோஸ்ட் ஃபேசிஸ்ட் கவர்மெண்ட் இன் இந்தியா.
தமிழ்நாடு கவர்மெண்ட் தான், ஸ்டாலின். அதுக்கு அந்த பேர் கூட காரணமாக இருக்கலாம். ஏன்னா கம்யூனிஸ்டா ஃபேசிஸ்ட்டு அவங்களோட தானே ஆரம்பமே அங்கே தானே ஆரம்பிச்சது 1917. அதனால் அதுக்கப்புறம் நம்ம முதலமைச்சர் ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக கேட்குறாரு, தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரசார் சபா, அது மாதிரி ஏன் தமிழ் பிரச்சார சபா ஆரம்பிக்கல? நல்ல கேள்வி. நீங்களே வாண்டனாக வந்து வடிவேல் மாதிரி வண்டியில் ஏறுறீங்க. நீங்கள் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபாவை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆரம்பிச்சதா, பிஜேபி ஆரம்பிச்சதா? 1918 மகாத்மா காந்தி சென்னையில் இருக்கிற அன்னிபெசன்ட் அம்மையாரோட உதவியோடு அவர் ஆரம்பித்தார். அது இண்டிவிஜுவல் எஃபர்ட்டு. நான் கேட்குறேன், 1919 நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்கள மெட்ராஸ் பிரசிடென்சியில், நீங்கள் ஏன் ஆரம்பிக்கலை? அன்றைக்கி மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய பகுதிகள் இன்றைக்கி ஆந்திராபா இருக்குது, ஒரு பகுதி கர்நாடகாவில் இருக்குது, ஒரு பகுதி பாலக்காட்லேருந்து மல்லப்புரம் வர கேரளாவில் இருக்குது. அங்கேயெல்லாம் நீங்கள் தமிழ் பிரச்சார சபா ஆரம்பிச்சிருக்கலாமே, ஆட்சியில் இருந்தீங்களே. தமிழுக்காக என்ன பண்ணியிருக்கீங்க? தேர் இஸ் ஒன்லி ஒன் தமிழ் யூனிவர்சிட்டி, அதுவும் திரு எம்ஜிஆர் அவர்கள் சிஎம்மாக இருந்தப்போ ஆரம்பிச்சது. உங்கள் குடும்பம் கிடையாது, டிஎம்கே பார்ட்டி கிடையாது. அது எல்லா விதத்திலும் தமிழுக்கு விரோதமாகவே செயல்படுவீங்க. இப்போ அதுக்கு தனியாரில் படித்தாங்க, இருமொழியில் படித்தது நான் படித்தோம், நானும் அதில் தான் படித்தேன். ஆன்டி க்ரோத் கவர்மெண்ட். நீங்கள் பாருங்கள், ஒரு நல்ல சீஃப் மினிஸ்டருக்கும் ஸ்டாலினுக்கும் என்ன வித்தியாசம்? நேத்திக்கு சொல்லியிருக்கார் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள், 3 லாங்குவேஜ் என்ன, என் மாநிலத்தில் என் குழந்தைகள் 10 லாங்குவேஜ் படிக்கணும்னாலும் நான் அனுமதி தரேன். அதுதான் வளர்ச்சியை விரும்புகின்ற, அறிவை விரும்புகின்ற சீஃப் மினிஸ்டர். இவர் அப்படி இல்லை, இவர் அறிவை மட்டம் தட்ட நினைக்கிறார். இன்றைக்கி உலகம் எவ்வளவோ மாறி போயிருக்கு. அதனால் உங்களுடைய இந்த லிங்குவிஸ்டிக் சாவினிசம், லிங்குவிஸ்டிக் ஃபெனட்டிசிசம் அது இனிமேல் நடக்காது. இனி மாண்புமிகு பிரதமருடைய தொகுதி வாரணாசியில் பள்ளிக்கூடத்தில் தமிழ் சொல்லி கொடுக்குறாங்க. 100 லாங்குவேஜஸில் திருக்குறளை டிரான்ஸ்லேட் பண்ண மத்திய சர்க்கார் செஞ்சுருக்கு. நான் சொல்கிறேன், 58 வருஷம் தண்டத்துக்கு திராவிடியன் ஸ்டாக் ஆட்சி. தமிழ் பல்கலைக்கழகம் 2வது பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கலை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு ஒன்றே அது ஒரு கேள்வி கேட்டாங்க, சம்ஸ்கிருதத்துக்கு எவ்வளவு நிதி? சம்ஸ்கிருதத்துக்கு கொடுக்கல. தேர் ஆர் 18 சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டிஸ், பட் ஒன்லி 1 தமிழ் யூனிவர்சிட்டி. அதனால் அதுலேயும் 18 சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கே, அது பிஜேபி ஆட்சியில் ஆரம்பிக்கலை. 17 வேர் ஸ்டார்டட் பிஃபோர் 2014. பிஜேபி 10 வருஷத்தில் 1 தான் ஆரம்பிச்சிருக்கு. அதில் அதிகமாக ஆரம்பித்ததே பி சிதம்பரம் ஹோம் மினிஸ்டராக இருக்கச்ச, அதில் முரசொலி மாறன் மந்திரியாக இருக்கச்ச, அதுக்கப்புறம் தயாநிதி மாறன் மந்திரியாக இருக்கச்ச. ஆகவே நாட்டில் தேவை வைத்து கொடுக்கப்படுது. 18 யூனிவர்சிட்டிஸ்க்கு அலோகேட் பண்ணுறதையும் நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டிக்கு பண்ணுறதையும் எப்படி கம்பேர் பண்ண முடியும்? கைண்ட்லி டோன்ட் ரீட் பிட்வீன் லைன்ஸு. என்ன, இந்த அரசாங்கம் தொடர்வது என்பது அடுத்த தலைமுறைக்கு கேடு. தமிழ்நாடு பூரா இன்னைக்கு போதை போதை போதை. மேதக ஆளுநர் ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு இன்னி வரைக்கும் எந்த மந்திரியும் பதில் சொல்லலை, முதலமைச்சர் சொல்லலை. நீங்கள் கஞ்சா பிடிச்சிருக்கீங்க, 1 கிராமாவது சிந்தட்டிக் ட்ரக்கு பிடிச்சிருக்கா இந்த அரசாங்கம்? அது எல்லாமே சென்ட்ரல் நார்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோ, ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லை. அதனால் இந்த அரசாங்கம் எவ்வளவு தவறான பாதையில் போய்கொண்டு இருக்கு சார். இன்றைக்கி இந்த க்ரானிக் ட்ரங்கர்ட்ஸ் தமிழ்நாட்டில் அந்த எண்ணிக்கை நீங்கள் நினச்சி பார்த்தா உங்களுக்கு தூக்கம் வராது. 1.2 crores அவங்களால டெய்லி ஒரு கட்டிங் போடாமல் இருக்க மாட்டான். அதில் 76 லட்சம் பேர் அவங்க மருத்துவ இது பெற வேண்டியிருக்கு. அதுக்கான செலவு 62,000 கோடி தேவை. ஆனால் இந்த சாராய பணம் எவ்வளோ வருது அரசாங்கத்துக்கு? 51,000. இந்த அரசாங்கம் இருக்கின்ற ஒரு நாளும் தமிழ் சமுதாயத்திற்கு, இளைய தலைமுறைக்கு, அடுத்த தலைமுறைக்கு கேடு. அதனால் இப்போ நம்ம அஜெண்டா கம் வாட் மே, திஸ் கவர்மெண்ட் ஷுட் பி த்ரோன் அவுட் அப்படின்னு முடிவெடுத்தால் அது வேற. அதனால் அந்த நேரத்தில் என்ன வருது பார்த்தோம். ஐடியாலஜிக்கலி எல்லாருக்கும் ஒரே இது இருந்தால் தான் அலையன்ஸ் வராங்களா? இல்லை. ஏன்னா இப்போ இந்த கல்விக் கொள்கை
இங்கே யார் ஒரு செல்வ பெருந்தொகையை அவர்கிட்ட இருக்குது பெருந்தொகை. அவர் சொல்கிறதும் ராகுல் காந்தி சொல்கிறதும் ஒன்றா இருக்கா? ஜித்னா உத்தனா ஹக்கு, எத்தனை பாப்புலேஷன் அத்தனை உரிமை. இந்த டீலிமிட்டேஷனில் ராகுல் காந்தியினுடைய ஃபிலாசபியை திமுக ஏற்றுக்குதா? அதனால் இட் இஸ் ஒன்லி எ சீட் அட்ஜஸ்ட்மெண்ட். அது எலெக்ஷன் நெருங்க ஃபைனலாக